சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பதிவில் நம் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி நம் விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த துர்காதேவியின் மூல மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். பதிவிற்குள் போகும் முன் நம் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரியுங்கள். இந்த அண்ட சராசரத்தையே பாதுகாக்கும் தேவியாகவும் சக்தியாகவும் இருப்பவள் தான் துர்க்கை அம்மன். சம்ஸ்கிருதத்தில் துர்கா என்ற பெயருக்கு தகர்க்க முடியாத கோட்டை என்று பொருள். துர்க்கையை சிலர் துர்கதி நாசினி என்று அழைப்பார்கள். துர்கதி நாசினி என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு அனைத்து விதமான துயரங்களையும் போக்கக்கூடியவள் என்று அர்த்தம். துர்காதேவிதான் நம்மை ஓர் தாய் போல பராமரிக்க கூடியவள். இதனால் தான் இந்து மதத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளில் ஒருவராக துர்காதேவி கருதப்படுகிறாள். உங்களை அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும் பாதுகாக்கும் துர்கையை பக்தியுடன் வழிபடுவது உங்கள் அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றும். துர்க்கை அம்மனை வழிபடுவதில் முக்கியமான ஒரு வழி மந்திரங்களை சொல்லி வழிபடுவது. இந்த பதிவில் துர்க்கை அம்மனின் மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த துர்காதேவியின் மூல மந்திரம் மிகவும் எளிதான ஒரு வரி மந்திரம்தான். இந்த மூல மந்திரத்தை சொல்வதற்கு முன் துர்காதேவியின் தியான மந்திரத்தை சொல்லி அதன் பின்பு மூல மந்திரத்தை சொல்வது விசேஷமான பலனை கொடுக்கும். முதலில் துர்காதேவியின் மூல மந்திரத்திற்கான தியான மந்திரத்தை பார்ப்போம். அஸ்ய ஸ்ரீ மூல துர்கா மகாமந்திரஸ்ய நாரத ருஷிஹி காயத்ரி சந்தஹ ஸ்ரீ மூல துர்கா தேவதா தும் பீஜம் ஹ்ரீம் சக்தி ஸ்வாஹா கீலகம் ஸ்ரீ மூல துர்கா பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோகா. இப்பொழுது துர்காதேவியின் மூல மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நமஹ. ஓம் ஹ்ரீம் தும் துர்காயை நமஹ. இந்த மூல மந்திரம் உங்களை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும். அதே சமயம் நம் வாழ்வில் அனைத்து விதமான சோதனைகளையும் நீக்கி நம் விதியையே மாற்றி நம் வாழ்வில் மிகவும் சந்தோஷங்களையும் அமைதியையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது நம்மை எந்தவித தீய சக்திகளும் நெருங்காமலும் பாதுகாக்கும். மிகவும் பயனுள்ள இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து துர்காதேவியின் எல்லா கிருபா கடாட்சங்களையும் பெறுவீர்களாக. நாளை மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகாபெரியவா போற்றி.